ஃபர்ஸ்ட் வந்து உமன்ஸ் டே பற்றி பேசிடுறேன். உமன்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரியுமா? எதுக்கு நாங்களாம் ஒரு ரீசன் நினைச்சிட்டு இருக்கோம். மேபி நம்ம பெண்ணா பிறந்ததை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படி நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ரீசன் தெரியல. சரி, உண்மையான காரணம் என்னன்னா 1910 ஆண்டு, ஓகே, 1910ல அமெரிக்காவில் நடந்த ஒரு தொழிற்சாலையில வந்து பெண்கள் வந்து அவங்களோட சம நீதிக்காக போராடி 75 பெண்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனுடைய ஒரு இதாக தான் நம்ம வந்து விமென்ஸ் டேஸ் செலிப்ரேட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆன் March 8 ஆக்சுவலி. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பெண்கள் வந்து அப்போவே வந்து முன்னேற்றத்திற்காக வந்து போராடி இருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இன்னைக்குள்ள பெண்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டேன். பெண்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சக்தி. பெண்களில் வந்து அவங்களுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, ஆண்மைக்கு ஒரு தனியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ உள்ள பெண்கள் வந்து நிறைய வந்து அவங்களோட ஃபெமினிட்டியை நிறைய மிஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஆண்மையோடைய இது மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அட்ராக்ஷன் அவங்களுக்கு அறியாமல் அப்படி இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிற இந்த கால சூழல்லையும் போராட்டத்துலையும் அவங்களுடைய ஃபெமினிட்டியை ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த சமுதாயம் என்ன பண்ணிட்டு அப்படி அதை ஈஸியாக கொண்டு வந்து பெண்கள் மேலே அவங்களுக்கே தெரியாமல் நிறைய பாரங்களை பெண்கள் வந்து அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினச்சிட்டு சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளோதான் இருந்தாலும் நிறைய பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டங்களை அது I'm happily carrying everything அப்படின்னு ரொம்ப கம்மியான பெண்கள் தான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இன்பில்டாவே நம்மளோட ஃபெமினைன் எனர்ஜி வந்து ரொம்ப மென்மையானது. இட்ஸ் a very beautiful thing. ஸோ நம்ம போற இந்த போராட்டமான இந்த உலகத்துல பெண்கள் வந்து ரொம்ப மறக்கவே கூடாது உங்களுடைய மென்மையையும் உங்களுடைய பெண்மையையும். தட் இஸ் கோல்டன் ஆக்சுவலி, டோன்ட் மிஸ் இட். மென் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. சிவன் சக்தி அப்படின்ற 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. போத் ஆர் ஈக்குவலி பவர்ஃபுல். ஸோ நம்மளுடைய பவர் என்ஹான்ஸ் பண்ணுறது இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே, அடுத்தது ப்ளூ கலர். சத்தியமாக நாங்கள் வச்சு எனக்கு தெரியல, பட் ப்ளூ கலர் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பேசிக்கலி 2 விஷயங்கள். ஒன்று வந்து நான் சின்னதுலேருந்தே பார்த்து வந்ததுனால மாதாவோட கலர் வந்து லைட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில் வந்து நீர் ஆகாயம், இந்த 2மே வந்து நமக்கு பிரதிபலிக்கிறது வந்து ப்ளூ தான் ஆக்சுவலி. ஸோ ப்ளூ வந்து பேசிக்கலி வந்து ஒரு காம்னஸ், ஒரு செரினிட்டி, அப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து. நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பீச்லயோ போய் உட்கார்ந்தாலும் அப்படியே உட்கார்ந்துட்டு ஒன்றுமே வேண்டாம், காலையில உட்காந்துட்டு மேலே அந்த பறந்து விரிஞ்சு அந்த நீல ஆகாயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிரச்சனைகள் ஒரு சின்ன பாயிண்டாக தான் தெரியும். ஸோ ப்ளூ ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ இன் அவர் லைஃப். ஸோ வாட்டர் எனர்ஜி இருக்கு, மேலே வானம் இருக்கு, இது எல்லாத்தையும் சார்ந்து தான் நான் ப்ளூ போட்டுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் போட்டிருக்கிற இது வந்து மெரூன் சொல்லுவாங்க, தமிழ் கெம்பு கலர்னு நாங்கள் சொல்லுவோம். ஆக்சுவலாக இது எப்படி பெண்மையோட அந்த இது லிங்க் ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எது ஒரு மங்கள காரியமா இருந்தாலும் ரெட் கலர்ல குங்குமம் வைப்போம். ஆனால் அந்த ரெட்டையும் தாண்டி அந்த மஞ்சளோட அது கலக்கும் போது அந்த ஒரு கலர் வந்து நம்ம பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த குங்குமம் அதெல்லாமே வந்து பெண்மையோட கலந்த ஒரு இதுவா இருக்குது. ஒரு மங்களகரமான ஒரு கலராகவும் இது இருக்குது. ஆமா, அதனால இந்த கலர் வந்து ஆமா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணத்துக்குமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலர்ல தான் வந்து சாரீஸ் எடுப்பாங்க. அதுவும் அந்த பட்டும் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கலர் வந்து செட் ஆகும். ட்ரெடிஷ்னலா அந்த கலர், அந்த அம்மன் அந்த மாதிரி வரும்போது கூட இந்த கலர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஓகே, அப்புறம் மகளிர் தினத்துக்கு எல்லாருக்குமே மறுபடியும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பெண்களுமே அவங்கவுங்க துறையில நல்ல விதமா சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. மற்றவங்களை வந்து இன்ஸ்பிரேஷன் அவங்க பண்றாங்களோ இல்லையோ அது இல்லை. அதாவது நம்மளுக்கு மேல நம்ம நிறைய சாதிச்சிருப்பாங்களா, அவங்கள வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அவங்கள ஒரு நல்ல இதுவா எடுத்துட்டு நம்ம முன் உதாரணமா எடுத்துட்டு நம்ம அந்த வழியா தான் போகணும்னு இல்லை, நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாரும் உங்களோட திறமை என்ன நல்லா எல்லோ எல்லாருக்கும் சொல்ல வேணாம், வைப்ரண்டான கலர். இன்னொரு விஷயம், நம்ம தமிழ் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே மங்களகரமான கலர் வந்து எல்லோ. அதனாலயும் சூஸ் பண்ணேன். இன்னொரு விஷயம், போட்டு பாக்குறப்ப இது கொஞ்சம் மூஞ்சி பிரைட்டா இருந்தது, அதேதான். ஓகேவா? இன்னொரு விஷயம், இப்ப வந்து டக்குன்னு தோணுச்சு, டிஎல்ஏக்கு
நீங்க மேல எல்லோ பட் எடுக்கிறப்ப அப்படி எடுக்கல ஆக்சுவலி. இந்த நம்மளோட இப்ப போட்டிருக்க எல்லோ கலர் மாதிரியே லைஃப்ல எல்லாருமே எப்பவுமே எல்லாத்துக்கும் பிரைட்டா திங்க் பண்ணுங்க, வித்தியாசமா திங்க் பண்ணுங்க. எல்லாரும் முன்னாடி ஒரு போறாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு தயவு செய்து லேடிஸ் ப்ளீஸ் பின்னாடி போகாதீங்க. உங்க குழந்தைங்களையும் அதே மாதிரி அனுப்பாதீங்க. எப்போதுமே நான் சொல்ற ஒரே மோட்டோ, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பசங்களுக்கும் பிரச்சனை இல்லாத வரைக்கும் நீங்க செய்யற எல்லா விஷயமும் நல்ல விஷயம் தான். ப்ளீஸ் எப்பவுமே காதை வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணா தப்பு, இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சா தப்பு, இது பண்ணா தப்புன்னு ஓவரா காதை வந்து இது வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் லைக் டு த்ரோ இட் எவ்ரிதிங். உங்க ஃபேமிலி ஹாப்பியா, உங்க ஹஸ்பண்ட் ஹாப்பியா, உங்க பிள்ளைங்க ஹாப்பியா, அதுக்கு பிரச்சனை வராம நீங்க என்ன வேணா செய்ய வேணா பண்ணணும். அதுதான் மகளிர் தினத்தன்று உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அது மகளிர் நான் வேண்டாம்.